இன்றைக்கி நம்ம பைத்தம் பணியாரம் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பைத்தம் பருப்பு எடுத்து நல்லா வறுத்து அது மிக்சியில் அரைச்சி பவுடர் ஆக்கிக்கோங்க. அடுத்தது கோகோனட் 1 கப் எடுத்து அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து வச்சுக்கோங்க. மிளகு சீரகம் நான் இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவு எடுத்து அதையும் வறுத்து வச்சுருக்கிறேன். அதோட இப்போ நான் வறுத்த பயரை அரைச்சி 1 கப் பவுடர் எடுத்துருக்கிறேன். அதோட 3/4 கப் சுகர் எடுத்து கோகோனட், மிளகு சீரகம், அதோட ஏலக்காயும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அதோட ரோஸ்டட் ரைஸ் ஃப்ளவர் 1 கப் எடுத்துருக்கிறேன். அதையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு சால்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து எல்லாத்தையும் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் டெசிகேட்டட் கோகோனட் தான் எடுத்துருக்கேன். இன்னும் ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கலாம். அப்புறம் நல்லா ஹாட் வாட்டர் எடுத்து அதை லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இதை நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இதில் சுகர், கோகோனட் எல்லாம் சேர்ந்து ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும். அதில் ட்ரை ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சின்ன சின்ன உருண்டையாக ஒரே அளவு சைஸில் எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கோங்க. அதை டிப் பண்ணுறதுக்கு பேட்டர், அதுக்கு 1 கப் ரைஸ் ஃப்ளவர், அதோட 1/4 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் எடுத்து அதோட கொஞ்சம் மஞ்சள் பவுடர், உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா டிப் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல பேட்டராக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இல்லாமல் தின்னாமல் இல்லாமல் அவ்வளோ கோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அதில் இதில் சின்னதாக பிடிச்சி வச்ச உருண்டை அளவு டிப் பண்ணி நல்லா ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் வெந்து வர்ற மாதிரி கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக பொரிச்சு எடுக்கணும். இதில் ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணுறது மெயினாக கிறிஸ்பியாக இருக்கணும் தான். எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி நல்லா ஒரே அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நிறைய ஆட் பண்ணாமல் 4-5 ரவுண்டாக பொரிச்சிங்கன்னா ஈஸியாக வெந்து வரும். பொரிச்சு எடுத்து பைத்தம் பணியாரம் ரெடி. ஈஸியாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. பாய்.